வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி தென்னங்கன்று நடவு செய்கிற முறை தான். இதுக்கு முன்னே நிறைய வீடியோலையும் தென்னங்கன்று நடவு செய்கிற முறையை நான் போட்டிருப்பேன். இதில் வந்து என்னன்னாக்கி ஒரு தோட்டத்துக்காரங்க வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் போல கன்று எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தென்னங்கன்று எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி காணிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தோட்டத்துக்காரங்கள்ட்ட நம்ம எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம், முறையை நான் சொல்லி கொடுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது இது எந்த ஊர் மேடம்? இது ஏர்வாடி. ஏர்வாடி. இந்த இடம் எத்தனை ஏக்கர் மேடம்? 2 இந்த ஏக்கர். இடத்த எவ்வளோ கவர் பண்ணுங்க? 2 ஏக்கர். 2 ஏக்கர் அப்படிதானே? இது வந்து என்னன்னாக்கி நம்ம நர்சரியில் வந்து இந்த செடியை இதை காணிச்சு விடுங்க. இந்த செடியை வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்து எடுத்தாங்க. அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செலெக்ஷன் பண்ணி எடுத்தாங்க. அது வந்து என்ன முறையில் எப்படி பார்த்து எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம் மேடம், நீங்களே சொல்லுங்கள் இதை. இது நர்சரிக்கு போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு தேவையான எல்லா கன்றும் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது மா, சப்போட்டா, கொய்யா கன்று எல்லாமே பார்த்துட்டு எனக்கு தேவையானது எல்லாமே செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தோம். அவங்க வண்டியிலே எங்களுக்கு ஏற்றி இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த கண்ணில் திருப்தி தானே மேடம்? எங்களுக்கு திருப்தி தான். சரி, ஓகே மேடம். இந்த கண்ணு என்னன்னாக்கி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி என்ன இருக்குல்ல, இப்போ இந்த கண்ணு நம்ம ஒரு கண்ணு எடுக்கிறோம். இந்த மட்டத்துக்கு தான் நம்ம தேங்காய் இந்த கண்ணை வந்து பதியம் போடுறது போது இந்த மட்டத்துக்கு தான் மண் பதியம் பண்ணு பார்த்துக்கிடுங்க. அதை எப்படி பதியம் போடுறதுன்னு நான் காணித்தேன். என்னன்னாக்கி இப்போ இவங்க என்னன்னாக்கி கரெக்டான அளவு 3க்கு 3 குண்டு தோண்டியிருக்காங்க பார்த்துக்கிடுங்க. என்ன பார்த்தீங்களா? கரெக்டாக ஒரு மம்பட்டி நிற்கிற மாதிரி 3க்கு 3 குண்டு தோண்டியிருக்காங்க. 3க்கு 3 குண்டில் இதை வந்து என்னன்னாக்கி அவங்க வந்து கரெக்டாக என்னன்னா இந்த உதிர் மண் பாருங்க. இதே போல எல்லா தோட்டத்துக்காரங்களுமே ஒரு கை மண்ணு உதிர் மண்ணு உள்ள போடணும். போட்டீங்கன்னா தான் அந்த மண் வந்து வேற விடுறதுக்கு அழகா இருக்கும். அதனால எந்த ஒரு விவசாயமே பேசி கொண்டு தோண்டிங்கன்னாக்கி இந்த மாதிரி உதிர் மண்ணு போடுங்க. பாத்துக்கிடுங்க. இந்த கண்ணை எப்படி பதியம் பண்றது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சாரேன். இந்த தோட்டத்துல அவ்வளவு கண்ணுமே நான் இந்த ஒரு கண்ணையும் நான் வச்சு தரேன். அதே போல நீங்க வச்சு விடுங்க. சரியா? நான் இருக்குல்ல, இந்த மட்டத்துக்கு தான் நம்ம கண்ணு வைக்கணும். நேரா இருக்கணும். இந்த ஸ்டெம்பு நேரா இருக்கணும். சரியா? அதாவது மண் வந்து மேல வரக்கூடாது. ஆமா, வந்ததுன்னா கரையா ஏறும். சரி சரி. நம்ம அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் அந்த இது வந்து 2 விரல் வெளியே தெரியணும். இருக்குல்ல, இப்படிதான். இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஏத்தலாம். இல்ல, இன்னும் நம்ம தண்ணி பாய்க்கும் போது வந்து என்னன்னா மண்ணு நிறக்கும். அதனால நமக்கு இந்த மட்டத்துக்கு போடுங்க. போட்டுக்கிட்டு நீங்க என்னன்னா இந்த தேங்காயை நல்லா டைட்டா சவுண்ட் இறுக்கிடுங்க. இறுக்கிட்டு இந்த மட்டத்துக்கு தான் இருக்கணும். சொட்டு நீர் பாயும் போதும் இந்த மட்டத்துக்கு மேல மண் வந்துச்சுனாக்கி அந்த மண்ணை நீக்கி விட்டுருங்க. சரியா? இதுதான் நம்ம விவசாயத்தோட வழக்கம். வேற ஏதாவது கண்ணு தேவைனாலும் சொல்லுங்க, எடுத்துக்கலாம். சரியா? நன்றி.